செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 29 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைக்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியோட தென் மாவட்ட பகுதிகளிலையும் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை சற்று பரவலாகவே பொழிந்து வருகிறது. ராஜபாளையத்திற்கும் கடையநல்லூருக்கும் இடையே, அதாவது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியோட திருநெல்வேலி தென்காசி மாவட்ட எல்லையோரம் தொடங்கி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. கேரளாவிலையும் தேனி மாவட்டத்திற்கு மேற்கே நல்ல மழை பொழிவு தொடங்கி தேனி மாவட்டத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. வால்பாறை பகுதியை ஒட்டியும் மழை. நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதியிலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. அதே போல கர்நாடகாவின் ஈரோடு மாவட்டத்திற்கு வடக்கே கர்நாடக பகுதிக்கும் நல்ல பகுதியிலும் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. அதே போல சேலம் மாவட்டத்தின் வடக்கு ஓரம் கல்வராயன், அதாவது ஏற்காடு மற்றும் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய இந்த பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கி இருக்கிறது. அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியிலும் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கி இருக்கு. ஆனால் அந்த மழை பொழிவு பரவலாக இருக்காது. அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் நேற்றைக்கு தேவக்கோட்டையில் மழை பொழிந்தது. இன்றைக்கு தேவக்கோட்டைக்கும் மேலூருக்கும் இடையே சிவகங்கை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இது எல்லாமே தொடக்கம்தான். இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பில் மழை தொடங்கி இருக்கு. இனிமேல் படிப்படியாக மழையோட பரப்பு அதிகரிக்கும். மே மாதம் முழுவதுமே மழை தாங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மே மாதம் முழுவதுமே மழை இருந்து கொண்டே இருக்கும். இனிமேல் மேற்கு மாவட்டங்கள்ல வெயில் தெரியாது. மேற்கு திசை காற்றும் கிழக்கு தென்கிழக்கு திசை காற்றும் சந்திக்கும் இடம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக கிழக்கு தொடர்ச்சி மலை, கர்நாடக தமிழ்நாடு எல்லையோர பகுதிகள் நல்ல மழை பொழிவு கொடுக்க தொடங்கும் இன்றிலிருந்து. இது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் அதே போல தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் கூட தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கணும். தொடங்கிவிட்டது. இன்றைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதியில் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலையில் வாய்ப்பு இருக்கு. டெல்டாவுக்கு தெற்கே தென் மாவட்டங்கள், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ நல்ல மழை பொழிந்து வருகிறது. படிப்படியாக ஆங்காங்கே தென் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த மழை பரவலாகும். இன்றைக்கே பரவலாகலாம். இன்றைக்கே வால்பாறை பகுதிக்கும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாகவும், ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் பவானிசாகர் மற்றும் பன்னாரி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நாளை மேலும் மழை பரவலாகும். அதாவது 29ஆம் தேதியை விட 30ஆம் தேதி பரவலாகும் என்று சொல்லியிருக்கிறோம். கொஞ்சமாக தான் பரவலாகும். என்ன மழைன்னு சொல்றாரு, இன்னும் மழையை காணும்னு உங்களுக்கு மனசில் அப்படியே தோணும். கொஞ்சமாக பரவலாகும். கண்டிப்பாக கொஞ்சமாக வெப்பம் விலகும். கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று வீசுகிற காரணத்தினாலே கடலோர மாவட்டங்களில் பெரிதாக வெயில் இருக்காது. இருந்தாலும் உணரும் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை காட்டிலும் கட்டிடங்களுக்குள்ள ஃபேன் இல்லைன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா கட்டிடங்கள் வெப்பத்தை வாங்கி உள்ளே அனுப்பும். இதனால் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் உள்ளே. ஆனால் வெளியில் மாலையில், அதிகாலையில், காலையிலெல்லாம் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷணை தான் இருக்கும். இந்த கோடை கொஞ்சம் வெப்பமாக இருந்தாலும் இது சராசரி வெப்பத்திற்கு கடலோர மாவட்டங்கள் குறைவான வெப்பம்தான் நிலவுகிறது. உள் மாவட்டங்களில் மட்டும்தான் இனிமேல் அதிகரிச்சிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் வெப்பம் குறைஞ்சிரும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டம் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஈரோடு, நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவை எல்லா நாளுமே கொடுக்கும். ஒதுக்கி கொடுத்தாலும் சில நாட்கள் கனமழை பொழிவும், ஒதுங்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொடுத்துவிடும். பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு நாளை மழை வாய்ப்பு உறுதியாகிறது. 30ஆம் தேதி வியாழக்கிழமை மழை வாய்ப்பு பாலக்காட்டு கணவாயையும் தாண்டி திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 1ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாயையும் தாண்டி திருச்சி மாவட்டம் வரைக்கும், ஏன் அதையும் தாண்டி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் தேதிக்கு மேல
வரக்கூடிய மழை தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு, குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திற்கெல்லாம் 2ஆம் தேதி பரவலான மழை பொழிவை கொடுக்கும். அதே போல டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு, கடலோர பகுதிகளுக்கெல்லாம் 2ஆம் தேதி இரவு 3ஆம் தேதி அதிகாலை நல்ல மழை பொழிவு வரக்கூடிய சனி ஞாயிறு கொடுக்கும். வரக்கூடிய தேர்தல் வாக்கு என்னும் நாளிலிருந்து, அதாவது நினைவுக்காக இந்த நாளை சொல்றேன், வரக்கூடிய திங்கட்கிழமை 4ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்க தொடங்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் எல்லா நாட்களுமே எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி மழை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இதுவரை மழையே இல்லாமல் வெறும் வெயில் மட்டும் அடித்து கொண்டிருந்தது. இப்பொழுது அடித்து கொண்டிருக்கூடிய வெயில் மதுரை மற்றும் கோவில்பட்டி, மதுரை மற்றும் அப்படியே திருச்சி, அப்படியே சேலம், கரூர் மற்றும் இந்த மத்திய பகுதியும், அப்படியே வேலூர், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளும், அதாவது தமிழ்நாட்டின் மத்திய பகுதி, திருச்சிக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட பகுதி, ஈரோடுக்கும் நாமக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதி, சேலம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், அதேபோல் மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதி, கோவில்பட்டி இந்த பகுதிக்கு மட்டும் தற்பொழுது வெப்பம் மிகுந்திருக்கும். அதுவும் வரக்கூடிய நாட்களில் குறைய தொடங்கும். 105, 106ங்கிறதெல்லாம், அதாவது ஒரு சில இடங்களில் கரூர் பரமத்தியில் 105, 106 போனது 104, 103 குறைஞ்சி 101, 100 டிகிரி என்ற அளவிலே மிகவும் குறைந்துவிடும். இந்த அதிகபட்ச வெப்பநிலை 100, 101 என்ற அளவிற்கு மே முதல் வாரத்தின் பிற்பகுதி, 2வது வாரத்திலெல்லாம் இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மிகவும் குறைந்து மாலை வந்துவிட்டாலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். மே மாத இறுதி வரையுமே இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நிறைய நாள் கனமழை பொழிவிடால் இருக்கு. நீலகிரி, வால்பாறை, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் பெரும்பாலான நாட்கள் மழை உண்டு. அதில் சில நாட்கள் கனமழை பொழிவும் உண்டு. ஆனால் ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் காற்றுடன் மழை இருக்கும். இடிமின்னல் இல்லாமல் இருக்காது. ஆகவே தொடர்ந்து மழைப்பொழிவு பொழியும் பொழுது, அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து காற்று அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டால் தான் ஐஸ் கட்டி மழையெல்லாம் இருக்கும். அப்படி ஏதாவது இன்றைக்கி நாளைக்கு ஒரு சில இடங்களில் இருக்கலாமே தவிர அது வாய்ப்பு குறைவு. வரக்கூடிய நாட்கள் இந்த ஐஸ் கட்டிங்கிறது இருக்காது. ஆனால் காற்றுடன் மழை இருக்கும், கனமழை இருக்கும், இடிமின்னலுடன் இருக்கும். கண்டிப்பாக மழை இல்லாத நாள் கேரளா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இருக்காது. ஒதுக்குதலுடன் இருந்தாலும் ஒதுக்கி பெய்யும் பொழுது அடுத்தடுத்த நாட்களில் எல்லா இடங்களுக்கும் பெஞ்சிடும். வங்கக்கடலோரம் வரக்கூடிய 1ஆம் தேதி 2ஆம் தேதி எட்டினோம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி பரவலாகிவிடும். 4ஆம் தேதிக்கு மேலே கடலோரமும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். ஆனால் கடலோரத்தை விட மேற்கே போகத்தான் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். கடலோரம் குறைவாக இருக்கும். ஆனால் கடலோரத்துக்கும் மழை எட்டிவிடும். தென்கிழக்கு தெற்கு திசை காற்று நுழைகிற காரணத்தினாலே கொஞ்சம் வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவை எதிர்த்து மேற்கு நோக்கி தள்ளும் அல்லது வடமேற்கு நோக்கி தள்ளும் பொழுது நீடித்த நின்ற மேக உற்பத்தி என்பது உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். கடலோரம் வருவதற்கு போராடும். இருந்தாலும் நள்ளிரவு மாலைக்கு மேல், முன்னிரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் கடலோரத்திற்கு வந்து மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஆகவே நல்ல மழை இருக்குது. இறுதியில் மே மாத இறுதி வாரத்தில் 25ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதிக்குள்ளர தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும். அதற்கு முன்பே அரபிக்கடலில் ஒரு நிகழ்வும், வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும், கோடை நிகழ்வாக அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடலோரத்திற்கும் கர்நாடக கடலோரத்திற்கும் நெருக்கமாக வந்து அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவை கோடையில் கொடுக்க போகுது. இறுதியில் நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை தொடங்கி அதுவும் அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும் வகையில் தான் இருக்குமே தவிர பற்றாக்குறை என்கின்ற பேச்சுக்கோ சந்தேக பார்வையிலையோ குழப்பமோ உங்களிடம் வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக கோடை மழை சிறப்பாக இருக்குது. அதனை தொடர்ச்சியாக மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. கோடையிலையும் நிகழ்வு இருக்குது, வங்கக்கடலையும் நிகழ்வு இருக்குது, அரபிக்கடலையும் நிகழ்வு இருக்குது. அரபிக்கடல் நிகழ்வு கேரளா கர்நாடகாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் தான், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. மே மாத இறுதியில் தொடங்கும் என்று நாம் பொங்கல்லையே அறிவித்திருக்கிறோம். தொடர்ந்து இது நாம் கடல் வெப்பம், கடல் நீரோட்டத்தை வைத்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கையின்படி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை வலுவாகத்தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வட இந்தியாவிலேயும் சரி, நாட்டிலேயே தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை என்பதற்கு பேச்சில்லை. பற்றாக்குறை விட, அதாவது சராசரியை விட அதிகமாகத்தான் மழை இருக்குது. அதில் எந்த மாற்றமில்லை. பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் புரியும். அப்படித்தான் நம்முடைய ஆய்வறிக்கையின்படி இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எல்லாமே சாதகம் இருக்குது. இதை விட கூடுதல் வடகிழக்கு பருவமழை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. வடகிழக்கு பருவமழை இதை விட கூடுதலாக இருக்கும். அதற்கும் காரணமும் காலையில் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கையிலையும் சமர்ப்பித்திருக்கிறோம். ஆகவே கோடை மழை தொடங்கிவிட்டது. படிப்படியாக பரவலாகும். கிழக்கு கடலோரம்
வரக்கூடிய நாட்களில் முன்னேறி வந்து கொடுக்கும். மே மாதம் முழுவதுமே கோடை மழை இருந்து கொண்டே இருக்கும். வெப்பம் இருந்து கொண்டிருப்பது படிப்படியாக கொஞ்சம் குறையும். கடலோரம் அனல் காற்று வீசும் என்கின்ற அச்சம் வேண்டாம். சென்னையில் வேண்டாம், மீனம்பாக்கம் வேண்டாம். கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் அதுவும் மழை தொடங்கியதும் குறைய தொடங்கினும். கிழக்கு திசை காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தென்கிழக்கு கிழக்கு திசை காற்றின் காரணமாக வெப்ப தாக்கம் என்பது குறைவாக இருக்கும். அரபிக்கடல் வங்கக்கடல் 2 பக்கம் நிகழ்வு இருக்கிற காரணத்தினால் நிகழ்வு உருவாக போகிறதுனால மேற்கு திசை காற்று கடலோர வெப்பத்தை கொண்டு வந்து குவிப்பது, அனல் காற்றை கொடுப்பதெல்லாம் வாய்ப்பு குறைவு. தொடர்ந்து தென்கிழக்கு தெற்கு திசை காற்று இருக்கும் என்பதனால கடலோர வெப்பம் இப்பொழுது இருக்கும் வெப்பமாகவே மே மாதத்தில் தொடரும் என்பதில் மாற்றமில்லை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.